எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ரீசெண்டாக அந்தமான் போயிருந்தோம். அங்கே போர்ட் பிளேயர்லேருந்து ஹேவலாக் ஐலாண்டுக்கு ஸ்பீட் போட்டில் போயிருந்தோம். அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸு உங்களோட ஷேர் பண்ணலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் போட் பிளேலேருந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் ஹேவ்லாக் போகிறதுக்கு. அந்தமானுக்கு வந்திருக்கோம், ஆனால் இதுவரை ஹேவ்லாக் போனதே கிடையாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இங்கே இருந்து நாங்கள் ஒரு சின்ன ஸ்பீடு போட்டில் அந்த ஐலாண்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது காலையிலே ரெடியாகி இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக. இங்கே வந்து 5:30 மணிக்கே விடிஞ்சிருது. 7:30 மணிக்கு எங்களுக்கு டிக்கெட் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஒரு 6:13 அங்கே வந்துட்டோம். உள்ளே வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு நம்ம டிக்கெட்டு அட்வான்ஸாக புக் பண்ணியிருக்கணும். அதை கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ரிசிப்ட் கொடுக்குறாங்க. எத்தனை லக்கேஜ் இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டுறாங்க. அது நம்ம ஏர்போர்ட் மாதிரியே செக்யூரிட்டியில் செக்இன் பண்ணி ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே வெயிட்டிங் ரூமுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ நாங்கள் டீயை குடிச்சிட்டு அடுத்தால எங்கள் போட் ரெடியாக வருது. அதனால் கிளம்பி லைனில் நிற்க கூப்பிட்டாங்க. உடனே நாங்கள் போய் லைனில் நிற்குதோம். இங்கே ஏர்போர்ட் மாதிரி தான், எல்லாமே லைனில் தான் நிற்கணும். செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடித்து இப்போ லைனுக்கு போக போகிறோம். போயிட்டு உள்ளே போயாருதோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலரில் ஒரு பெரிய கப்பல் இருக்குல்ல, அது ஏதோ வெளிநாட்டு கப்பல் போல் இருக்குது, சரக்கு கப்பல். 7:30 மணிக்கு எங்களுடைய டிக்கெட் போட்டிருந்தாங்க. 7:19 ஏறுறோம். லக்கேஜ் எல்லாமே வாங்கி அதில் வெளியில் தான் அடுக்கி வைக்கிறாங்க. கரெக்டாக 7:32 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படகு போக ஆரம்பிச்சிட்டு. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீட் போட்டில் போர்ட் பிளேட்லேருந்து ஹேவ்லாக் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. அது 1.5 மணி நேரத்தில் போயிடுது. ஆனால் கவர்மெண்ட் போட்னால் 3 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அப்படிங்கிறாங்க. 2.5 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு, இன்னொன்று ஃபஸ்ட் ஃப்ளோரு. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு ரோவில் இந்த பக்கம் 3, மத்தியில் 6, அந்த லெஃப்ட்டில் 3, 12 சீட் இருக்குது. உள்ளவே ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, டீ, காஃபி அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது நம்ம ஆர்டர் பண்ணால் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கிளாஸ்க்கு லக்ஸரி கிளாஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. லக்ஸரி கிளாஸ். எங்கள் வீட்டுக்காரம்மா ஜன்னல் வர உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெளியில் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த ஸ்பீடு போட்டில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளை வெளியில் அலோவ் பண்ண மாட்டேங்காங்க. ஃபுல்லாக பூட்டி வச்சுக்கிட்டுறாங்க. அதனால் உள்ளுக்குள்ளே இருந்து மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால் கவர்மெண்ட் போட்டில் போனால் அது மேலெலாம் அலோவ் பண்ணுறாங்க ஓப்பன் ஏரியாவில் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதனால் மேலெலாம் போய் பார்க்கணும்னா அங்கே போகணும். இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ராயல் கிளாஸ் அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா 6 சீட்டு மத்தியிலையும் இதில் சைடில் 2 வச்சுருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோரில் டிக்கெட்டு நாங்கள் இருந்த இடத்துக்கு 1950 தான். ஆனால் மேலே இருக்கிறதுக்கு 2500. இப்படி ஒரு செட்டப் இருக்குங்கிறதே எங்களுக்கு தெரியாது. ஆனால் கீழே அவ்வளோ வியூ நல்லா இல்லை. இல்லை பிரேமா, ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. ஆனால் கீழே நல்லா ஏசி ஏசி நம்ம மேலே கொஞ்சம் ஏசி குறைவாக இருக்குது. பட் வியூ நல்லா இருந்துச்சு. வியூ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு மெனு வச்சுருக்காங்க. வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெளியே போய் ஃபோட்டோ எடுக்கணுன்னா இந்த லக்கேஜ் வச்சுருக்க இடத்துல ஃபோட்டோ எடுத்துக்கிடலாம். அந்த ஜன்னல் வழியாக தான் எடுக்க முடியும். வெளியிலலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆனால் இது ஒரு சேஃப்டி நமக்கு. ஆமாம். இதில் 89 பேர் இருக்கலாமா மேலே உள்ள கிளாஸில். கீழே எப்படியும் 100 பேருக்கு மேலே இருக்கும். எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு சிக்கன் நூடுல்ஸ் வாங்கி கொடுத்தோம். கிண்டுன்னு கிண்டி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு அந்த வெதருக்கும் அழகாக அந்த கிளைமேட்டுக்கும் ஏதாவது சாப்பிடும் போல் இருந்துச்சு. சாப்பிட்டுக்கிட்டே மக்கள் டான்ஸ் ஆடினாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே எல்லாருக்குமே டான்ஸ் போட்டு வந்துட்டு நாங்கள் போன குரூப்பில் ஒரு 80 பேர் மகாராஷ்டிராவில் உள்ள ஆட்கள் ஒன்றா ஒரு குரூப்பாக வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் வெக்கப்பட மாட்டாங்க. நம்ம தமிழ்காரங்கன்னா பொதுவாக கொஞ்சம் வெக்கப்படுவோம். அவங்கெல்லாம் சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. என்ன பண்ணோம். கரெக்ட். ஆமாம். எல்லாமே அந்த பாட்டு போட்ட உடனே சும்மா வயசான ஆட்கள், வீல் சேரில் வந்த ஆட்கள்லாம் துள்ளி எழுமண மாதிரி இருந்துச்சு. ஆமாம். அது எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணாங்க அந்த போட்டில் உள்ளவங்க. என்ன எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு விட்டாங்க. ஏன்னா அந்த பாட்டு போட்டால் காப்பிரைட் இஷ்யூ ஆயிரும். அதனால தான் பாட்டை நாங்கள் எடுத்துகிட்டு சும்மா டான்ஸை மட்டும் போடுறோம்.
கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேஷன் பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா பாருங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ரவுண்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான். மேலே உள்ள ஆட்கள்லாம் டான்ஸ் ஆடின மாதிரி தெரியல. ஆடவும் இல்லை, அவங்க பார்க்கவும் இல்லை. ஆமாம், பாருங்க ஆட்டத்தை தலைவருக்கு. அது, ம், ம். ஆ ஆமாம், நம்ம வட இந்தியாக்காரங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு என்னப்போ. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டோமா. ஆமாம். நானும் அங்கே பாருங்க ஆட்டத்தை பாருங்கள். பிரேமா நானும் கொஞ்சம் ஆட வச்சிடலான்னு தான் பார்த்தேன். என்ன பண்ணலாம். நமக்கு இப்படி பழக்கம் இல்லைல்ல. இவங்க ஆந்திராவில் உள்ள ஆட்கள் லைட்டாக அப்படியே ஆடி பார்க்குறாப்புல. அதுக்கப்புறம் யாரெல்லாம் நல்லா ஆடினாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து கேப் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. அப்புறம் 9:10 ஒரு 1.5 மணி நேரம் 1 ஹவர் ஆமாம் போட்டு 1.5 மணி நேரத்தில் கொண்டு வந்து இறக்கிட்டாப்புல. அப்போ இந்த சின்ன ஒரு பேசேஜ் வழியாக தான் மேலே ஏறணும். வெளியில் போகணுன்னா அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் தான் போகணும். ட்ரிப் எப்படி இருந்துப்போ? ட்ரிப் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணணும். டைம் போனதே தெரியலை, எல்லாம் ஆட்டம் பாட்டங்கள் இருக்கிறதுனால. ஆமாம், மற்றபடி நல்லா தான் இருக்குது. மற்ற போட்டிலலாம் போனால் அந்த கடல் தண்ணி மேலே பட்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இருக்குது. எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருந்து ஃப்ளைட்டில் போன மாதிரி இருந்துச்சு. ஆமாம், ஏசி இருக்கிறதுனால நல்லா இருந்துச்சு. ஆமாம். நம்ம இறங்குறதுக்கு முந்தைய அடுத்த லோடு ஏற்றிட்டோம்ல லக்கேஜி. ஏற்றிட்டா நம்ம சூட் கேஸ்லாம் அள்ளி தூக்கி வெளியே போட்டானுவேன். போய் கண்டுபிடிச்சி தான் எடுக்க வேண்டியது. அந்த சேஃப்டியாக இருந்த மாதிரி தெரியலை. ஏன்னா நாங்கள் வந்து இறங்குனது வந்து நாங்கள் முன்னாடி இருந்ததுனால இறங்குறதுக்கு லேட் ஆகிட்டு கடைசியில் தான் போனோம். பிரேமா கொஞ்சம் ஒரீடாக இருந்தாப்புல. சூட் கேஸ்லாம் இருக்க மாட்டேன். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். ஏதோ பெரிய மண்ணெளி போட்டால் விழாத மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் இறக்கி அவன் பாட்டுக்கு வச்சிடுறான்னு. ஒரு பாதுகாப்புக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்களான்னு தெரியல. பட்டு பிரேமா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உஷாராக இருப்பாப்புல, அதனால் வந்துட்டாப்புல. கவர்மெண்ட் போட்டில் வந்தோம்னா அங்கே உட்கார்றதுக்கு சீட்டுனா 630 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்களாம். சரி. சேர்னா 875 ரூபா. லோக்கல் பீப்புளாக 400 ரூபா தான் போல் இருக்குது. ஆனால் என்ன இதை விட டபுள் மடங்கு டைம் ஆகுது. ஆனால் ரொம்ப சீப்பு. ஸோ போகும்போது நாங்கள் வந்து கவர்மெண்ட் போட்டில் போகலாமான்னு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கீழே வந்து இறங்கினோம்னா கசா முசான்னு இருக்குது. அங்கே வந்து எல்லாம் எங்கே போகணும் என்ன ஏதுன்னு ஒன்றும் டைரெக்ஷன்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் ராங்க அந்த பக்கத்தில் வந்தோம். திருப்பி அங்கே போய் பார்த்தா தான் மக்கள் அந்த பக்கம் போயிட்டு இருந்தாங்க. திருப்பி வந்து ரிட்டர்னில் வந்துட்டு வந்தோம். ஆனால் இந்த ஜெட்டியில் வந்து பயங்கரமான கூட்டம். என்ன போல பயங்கர கூட்டம். ஏர்போர்ட்டில் கூட இவ்வளோ கூட்டம் இருக்காது, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அவ்வளோ மக்கள் வந்து என்ஜாய் பண்ணுறாங்கங்கிறது தெரியுது. கொரோனாவுக்கு அப்புறம் வந்து நம்ம தமிழ் மக்கள் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஆமாம், மற்றபடி நார்த் இந்தியன்ஸ் நிறைய இருக்காங்கல்ல. ஆமாம், கரெக்ட். எல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த இதான் வந்து அந்த ஜெட்டி, ஹேவ்லாக் ஜெட்டி. அந்த படகுலாம் வந்து ஆட்களை ஏற்றி இறக்குற இடம். இங்கேருந்து நம்ம வந்து இப்படி தள்ளிக்கிட்டே தான் போனோம். நம்மளாக தான் வந்து தள்ளிட்டு போனோம். வந்து வரக்கூடிய ஆட்கள் எல்லாமே கொஞ்சம் மிடில் ஏஜ்டு உள்ள பீப்புள், கொஞ்சம் எல்டர்லி பீப்புள் தான் நிறைய வந்த மாதிரி இருந்தது நம்ம ட்ரிப்பில் இல்லை. ஆமாம். இதுலேருந்து பக்கத்தில் தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல். அதனால் சும்மா அப்படியே நடந்தே போயிட்டோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆமாம், இதில் வந்து வெளியில் ஒரு செக்யூரிட்டி செக் இருக்குது. வெளியில் உள்ள ஆட்கள் டிக்கெட் வச்சுருந்தா உள்ளே போக முடியும். இந்த இருக்குது பார்த்தீங்களா கேட்டு. கேட்டுக்கு வெளியில் ஏதோ ஒரு பில்டிங் பெருசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன பில்டிங் தெரில. 9:30 மணிக்கு இங்கே வந்து இறங்கியாச்சு. இப்படி வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்கூட்டி எல்லாம் ரெண்டுக்காக கொடுக்குற ஆட்கள், டாக்ஸி ரெண்டு கொடுக்குற ஆட்கள்லாம் எல்லோரையும் வரவேற்றுட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்கூட்டி வச்சுக்கிட்டோம்னா ஃபுல்லாக தீவை சுற்றி பார்க்குறக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆட்டோ இருக்குது, அதே மாதிரி வந்து கார்களும் இருக்குது. ஸோ எங்கள் ஹோட்டல் பக்கத்தில் எந்த அப்படி இழுத்துக்கிட்டே வந்து சேர்ந்துட்டோம். அதனால் நீங்கள் வந்து அட்வான்ஸாக டிக்கெட்டை புக் பண்ணணும். புக் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட் போட்லேயோ அல்லது இந்த மாதிரி ஸ்பீட் போட்லேயோ வரலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மேற்கொண்டு ஹேவ்லாக் ஐலாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இங்கே 500 ரூபாயிலிருந்து 25,000 ரூபா வரை ரூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோ எதிர்பாருங்க. அதில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.